கேழ்வரகு சேமியா புட்டு பண்ண போகிறேன். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேமியா முழுகிற அளவு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கொதிக்கக்கூடாது. ஓரளவு சூடாகணும். ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, வெதவெதன்னு இருக்கக்கூடாது. ஓரளவு சூடாகிற அளவுக்கு தண்ணி சூடாகட்டும். இந்த அளவு சூடானா போதும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சேமியாவை இது உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். இது உள்ளே போட்டு 2 நிமிஷம் பிறகு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி ஒரு வடித்தட்டில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த சேமியாவை ஆவி கட்டணும். இப்போ இதை மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு தட்டு ஒன்று வச்சுக்கோங்க. இதில் இந்த சேமியாவை போட்டுக்கலாம். வடிகட்டின சேமியாவை இதில் போட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. லேசாக புகை வருது பாருங்கள். இப்போ வெந்துட்டுருக்கோம். திறந்து பார்க்கலாம். நல்லா மெத்துன்னு வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இதை மாதிரி தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நல்லா சர்க்கரையும் போட்டுக்கலாம். தூணா மாதிரி போட்டுக்கலாம். அது மேலேயே தேங்காய் பூவும் போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது இதை மாதிரி சேமியா புட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா அருமையாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறுச்சுன்னா இல்லை உதிரி உதிரியாக ஆகிடும். ஒரு ஹெல்த்தியான கேழ்வரகு புட்டு இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ.